வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. ஆல்ரெடி 6th தமிழில் டேர்ம் 1 டேர்ம் 2 ஃபுல்லாகவே ஒவ்வொரு டாப்பிக்கையும் தனித்தனி வீடியோவாக நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டேர்ம் 3ல் இருக்கிற இயல் 2ல் இருக்க கிராமர் தான் பார்க்க போகிறோம். இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். இதில் என்ன இலக்கணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெயர் சொல். பெயர் சொல்னா என்ன, அதோட வகைகள் என்ன அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், பெயர் சொல் அப்படின்னாலே ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ஏதாவது ஒரோட பெயரை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அதுதான் பெயர் சொல். அது வந்து நம்ம ஒரே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் பெயர் சொல்லியேவும் கிட்டத்தட்ட 6 டைப் இருக்குது. ஓகேவா? இடத்துக்கு ஏற்றாப்புல அந்த பெயர் சொல் வந்து மாறுபடும். அதுதான் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். இதுதான் வந்து இதோட டெஃபினிஷன். பாருங்க, கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் என்னென்ன அழைக்கப்படுது அப்படின்ற மாதிரி பெயர் சொல் எனப்படும். மொத்தம் இது எத்தனை டைப் இருக்குது பாருங்க, 6 வகைப்படும். இந்த வகைகள் தான் கன்ஃபியூஸ் ஆகும், எது எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து குழப்பாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, இலக்கணத்தில் இருக்க எல்லா வகைகளும் ஒவ்வொன்றிலையும் எத்தனை வகைகள் இருக்குன்றத தனியாக ஒரு பிடிஎஃபாக க்ரியேட் பண்ணி நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அதாவது தமிழ் கூடுதல் குறிப்புகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, புக்கை தவிர வேறு என்னென்னலாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்கணும், அது மாதிரி புக்கில் இருக்கிறதே அங்கங்கே கொடுத்துருக்கதெல்லாம் தொகுத்து ஒரேதாகும். இது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த கூடுதல் குறிப்புகளில் ஒவ்வொரு வீடியோவாக கொடுத்துருப்போம். அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டு யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் எக்ஸாம்குள்ளேயே போக முடியும். ஓகேவா? அதை பார்க்காதவங்க நீங்கள் அதில் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க தமிழுக்கு நான் பொதுவாகவே சொல்லியிருக்கேன், நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. ஆனால் நாங்கள் கொடுத்துருக்க கூடுதல் குறிப்புகள்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறத கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கணும். உங்கள் கையில் நோட்ஸ் இருக்கணும். சரியா? ஓகே, அதில் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னென்ன பெயர் சொல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், மொத்தம் 6 வகை. அதில் பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர் மற்றும் தொழில் பெயர். இதுதான் இந்த 6 வகை. எப்பயுமே என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்றதுனால எத்தனை வகைன்னு கேட்கலாம், இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது என்ன பெயர், இடப்பெயரா பொருட்பெயரா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். பொருட்பெயரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். இதெல்லாம் நம்ம சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை, ஈஸி தான். ஒரு பொருளை குறித்தா அது பொருட்பெயர். இது உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும். இங்கே பாருங்க, ஊன்றது வந்து உயிரெழுத்து, அதனால அதுக்கு முன்னாடி இஃதுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, இதுன்னு போடாமல். இதெல்லாம் அங்கங்கே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குன்னு தனியாக ஒரு கிராமர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ பாருங்க, ஏதோ ஒரு பெயரை குறித்தா அது வந்து அது உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம். அது வந்து பொருள் பெயர் தான். எடுத்துக்காட்டு, மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. இது எல்லாமே ஒரு பொருள். ஓகேவா? அப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு. என்னென்னலாம் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வர்ற எல்லாமே பொருள் பெயர் தான். அடுத்தது இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர். ஏதாவது ஒரு இடம். இடம்னா அது ஸ்கூலு, வீடு அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஊராக இருக்கலாம், ஒரு தெருவாக இருக்கலாம். உலகம் அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு இடம் தான். ஓகேவா? அந்த மாதிரி இடத்தை குறிக்கிறது எல்லாமே. ஒரு சிலது பார்த்த உடனே இடப்பெயர்னு தெரிஞ்சிரும்ப்பா, ஒரு சிலது கொஞ்சம் அடுத்து ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா யோசிச்சா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி அதெல்லாம் இருக்கும். நீங்கள் எங்கேயெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் இடப்பெயரா பொருள் பெயரான்றத அப்பப்போ வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. எடுத்துக்காட்டு, சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு இது எல்லாமே இடம்தான். அடுத்தது காலப்பெயர். காலப்பெயர் அப்படிங்கிறது காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு, காலம்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அதுவா அப்படின்னா அப்படி இல்லை. டைம், செகண்ட்ஸு, நாள், மாதம், வருடம், நிமிடம் அப்படி அந்த மாதிரி வருது இல்லையா, அது எல்லாமே காலப்பெயர் தான். எடுத்துக்காட்டு, நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு, ஜனவரி, பிப்ரவரி எப்படி கொடுத்தாலும் சரியா, அது எல்லாமே காலப்பெயர் தான். அடுத்தது சினைப்பெயர். இந்த சினைப்பெயர் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும்.
சினையினாலே என்ன அப்படின்னா மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. சினையினாலே உறுப்பு அப்படிங்கிறது தான் மீனிங். சினை அப்படின்னா உறுப்பு. ஏதாவது ஒரு பகுதி ஒரு மொத்த பொருளோட ஒரு பார்ட்ட மட்டும் தான் உறுப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்ப செடின்னு இருக்குன்னா, அதுல இலை, கிளை, வேர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் அதுல இருக்க ஒவ்வொரு உறுப்பு. மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டா கண், காது, மூக்கு, வாய், கை எல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் ஒரு உறுப்பு. இந்த மாதிரி ஒரு மொத்த பொருள்ல இருக்கிற அது உயிருள்ள பொருட்கள். ஓகேவா? மரம், செடி, கொடிகளையும் நம்ம உயிருள்ள பொருட்களா தான் கருதுறோம். அதனால அதுல இருக்க உறுப்புகளா இருந்தாலும், மனிதர்கள்ல இருக்க உறுப்புகளா இருந்தாலும், அது எல்லாமே சினைப்பெயர்ல வரும். ஓகேவா? அதுக்காக ஒரு டேபிள், சேர்ல இருக்கிற ஒரு கால பத்தி சொல்றாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் வராது. ஓகேவா? இது கண், கை, இலை, கிளை பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் தான் உறுப்புகள். அதனால சினைப்பெயர்ல வரும். நம்ம நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் பின்னாடி. ரிவிஷன் அப்ப நெறைய குடுக்குறேன். அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்தது பண்பு பெயர். பொருளின் பண்பை குறிக்கும் பெயர். பண்புனா நல்லவங்க, கெட்டவங்க, கோவக்காரங்க, சிரிக்கிறவங்க அதுதான் பண்பா அப்படின்னா, அது மனிதர்களோட பண்பு. இதே இது ஒரு அஃறிணை பொருளுக்கு என்ன இருக்கும் பண்புனா? வட்டமா இருக்கும், சதுரமா இருக்கும், சிவப்பா இருக்கும், மஞ்சளா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதோட பண்ப குறிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துற எல்லா வார்த்தைகளும் பண்பு பெயர் தான். பாருங்க. வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, ஓகேவா? நல்லது, கெட்டது, அ அழகு, அழகு அற்றது, அறிவு, அறிவானவர் எல்லாமே அதோட ஒருத்தரோட பண்பு. இது எல்லாமே பண்பு பெயர்ல வரும். அடுத்தது தொழிற்பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர். தொழில்னா ஏதோ ஒரு வேலை செய்றாங்க இல்லையா? அதுதான் தொழில் அப்படின்றது தான் இதில பேசிக்கா சொல்றாங்க. ஆனா, நம்ம சம்பளம் வாங்கிக்கிட்டு செய்றது தான் தொழில் அப்படின்னு நெனச்சுட்டுருக்கோம். சம்பளம் இல்லாம சாதாரணமா ஒரு மனிதர் டெய்லி லைஃப்ல செய்ற செயல்கள கூட நம்ம தொழில் பெயர்ன்னு தான் சொல்லுவோம். படித்தல், ஆடுதல், நடித்தல், நடத்தல், ஓகேவா? வாசித்தல் இப்படி எது வந்தாலும் பொதுவாவே சின்ன வயசுல படிச்சிருப்போம். தல் விகுதி பெற்று வந்தால் அது தொழிற்பெயர் அப்படின்னு. அதுவும் உண்மதான். அப்படி வந்தாலும் அது தொழிற்பெயர்ன்னு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அப்படி இல்லையா ஒரு செயல குறிக்கும். இல்ல அங்க பாருங்க ஆசிரியர், மாணவர், மாணவர்ன்றது ஒரு தொழில் தான். ஓகேவா? அம் மருத்துவர், அது மாதிரி கொல்லர், தச்சர் இப்படி எது வந்தாலும் அது தொழில் பெயர் தான். ஓகேவா? மோஸ்ட்லி தல் விகுதி பெற்று வரும். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல தொழில் பெயர் எத குறிக்குதுன்னு ஒரு சென்டென்ஸ்ல இந்த மாரி வார்த்தைகள் ஆசிரியர், மாணவர்ன்னு வந்தாலும் அந்த இடத்துல நீங்க பிக் பண்ண தெரியணும். இல்ல ம ஆடுதல், பாடுதல், நடித்தல் அதெல்லாமே ஒருத்தர் செய்ற வினைய பத்தி சொல்றதுனால அதுவும் தொழில் பெயர். மோஸ்ட்லி தொழில் பெயர்ல உங்களுக்கு இப்படி தான் வரும். ஆடுதல், பாடுதல்ன்னு தான் குடுத்து கேட்பாங்க. சரியா? அடுத்தது இப்ப 6 வகையான தொழில் பெயரும் பார்த்துட்டோம். இது கூடயே இந்த இதுல இடுகுறி பெயர், காரண பெயரும் குடுத்துருக்காங்க. பாருங்க. இந்த 6 வகை பெயர் சொற்களுக்கான சான்றுகளை தொடரில் அமைத்து எழுதுவோம். ஜஸ்ட் இப்ப எக்ஸாம்பிளா பார்த்தோம். அத ஒரு சென்டென்ஸ்ல எப்படி வரும்ன்றத குடுத்துருக்காங்க. காவியா புத்தகம் படித்தாள். பொருட்பெயர். புத்தகம் அப்படிங்கிறது ஒரு பொருள். அதனால பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றாள்ன்னு சொல்ற இடத்துல பள்ளி இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினார். பாருங்க காலை, மாலை, மதியம், நண்பகல், ஏற்பாடு இதெல்லாம் நெறைய படிச்சிருக்கோம்ல. அதுவும் காலத்த தான் குறிக்கும். அதனால காலப்பெயர். காவியா தலை அசைத்தாள். தலைன்றது சினைப்பெயர். அதனால இது தலைன்றது ஒரு உறுப்பு. அதனால சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள். அந்த இனிமை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பண்பு. அதனால பண்பு பெயர். காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். ஆடுதல்ன்றது ஒரு தொழில குறிக்குது. அவங்க செய்ற ஒரு செயல். அதனால தொழில் பெயர். ஓகே. அடுத்தது இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னா என்ன? அடிக்கடி இந்த இடுகுறி பெயர், காரண பெயர்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும்பா. இது ரொம்ப ஈஸி தான் புரிஞ்சுக்கிட்டா. ஆனா, அ கன்ஃப்யூஸ் ஆயிட்டே இருக்கும் அடிக்கடி. சரியா? ஆனா ஒன்ஸ் நீங்க கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. பாருங்க. நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் என 2 வகைப்படுத்தினர். மொத்தம் 2 வகை இருக்கு. ஒவ்வொன்லயும் 2, 2 வகை. இடுகுறியில 2 வகை, காரண பெயர்ல 2 வகை இருக்கு. அது தெரிஞ்சுக்கோங்க.
நம்ம வந்து எப்படி அத நம்ம சொல்றோம், எப்படி அத கூப்பிடுறோம்ன்றத பொறுத்து, அதோட பெயர்கள பொறுத்து 2 வகையா பிரிச்சாங்க. எப்படி அப்படின்னா, இடுகுறி பெயர்னா என்ன அர்த்தம்? நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் வெளியிட்டு வழங்கினர். ஒரு சில பேருக்கு வந்து சும்மா பேர் வச்சிருப்பாங்க. நம்மளோட ஆளுகளோட பேரேவும், "என்ன பேருப்பா இதுன்னு?" கேட்டா, அதுக்கு அர்த்தம்லாம் இல்ல. சும்மா வச்சாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி பொருட்களுக்கும் காரணம் இல்லாம, சும்மா ஏதோ வாய் வழியா வந்த ஒரு பேரே வழக்கமா வந்திருக்கும். அப்படி வர்றதுக்கு பேரு தான் இடுகுறி பெயர். ஓகேவா? பாருங்க மண், மரம், காற்று இதுக்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கா? மண், மண்ணுன்னு மண்ணுக்கு ஏன் பேர் வந்துச்சு? தெரியாது. நம்மளுக்கு அர்த்தம் சொல்லவும் தெரியாது. யாருமே அதுக்கு விளக்கம் குடுத்ததில்ல. மரம், காற்று இந்த மாதிரி காரணம், ரீசன் இல்லாம வச்சிருக்க பேர்கள் எல்லாமே இடுகுறி பெயர். இந்த இடுகுறியில 2 வகை இருக்கு. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். அதிலயே வந்துருது பொதுப்பெயர் அப்படின்னு. பொதுப்பெயர்னா என்னன்னா, காமனா நெறைய விஷயங்களுக்கு சேர்த்து ஒரே பேரா சொல்றது. அதான் பொதுப்பெயர். சிறப்பு பெயர்னா பர்ட்டிகுலரா அத மென்ஷன் பண்ணி சொல்றது தான் சிறப்பு பெயர். இப்ப பாருங்க, இடுகுறி பொதுப்பெயருக்கு என்ன எப்படி அத கண்டுபிடிக்கிறதுன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இடுகுறி பொதுப்பெயர். ஒரு இடுகுறி பெயர் தன்மை உடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொதுப்பெயர். ஒரு வார்த்தை தான். ஆனா, அது மாதிரி இருக்கிற பல விஷயத்த சேர்த்து ஒரே வார்த்தையா அது சொல்லுது. பாருங்க, மரம் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. என்னன்னா, மரம்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மரம்ன்றதுக்கு எந்த மீனிங்கும் இல்ல. ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு இடுகுறி பெயர்ன்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன். அடுத்தது இது பொதுப்பெயரா, சிறப்பு பெயரான்னு பார்க்கணும். பொதுப்பெயர்னா பல மரங்கள் இருக்கு உலகத்துல. ஓகேவா? அது அரச மரமா, ஆலமரமா, வேப்ப மரமா, வாழ மரமா எதுவுமே குடுக்கல. அப்ப பல மரங்களுக்கு பொதுவா ஒரே பேரா வந்திருக்கு இல்லையா மரம்னு. அப்ப இது வந்து பொதுப்பெயர். காடுன்னு இருக்கு. காடுலயே எத்தனையோ வகையான காடுகள் இருக்கு. சதுப்பு நில காடு இருக்கு, பாலைவன காடு இருக்கு, பசுமை மாறா காடுகள் இருக்கு, இலையுதிர் காடுகள் இருக்கு. ஆனா இங்க வெறும் காடுன்னு தான் குடுத்துருக்காங்க. அப்ப இது பொதுப்பெயர். இப்ப இதே இது சிறப்பு பெயர்ல எப்படி வரும்னு பாருங்க. ஓர் இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் உணர்த்தினால் அது இடுகுறி சிறப்பு பெயர். பாருங்க இங்க மரம்னு குடுத்திருந்தாங்க. அது பொதுப்பெயர். ஆனா இங்க வெறும் மான்னு குடுத்துருக்காங்க. அதாவது மாமரம் அப்படின்னு கூட குடுப்பாங்க. மாமரம்னு குடுத்தா பர்ட்டிகுலரா மாங்கா மரத்த மட்டுமே அவங்க மென்ஷன் பண்ணியே குடுத்துருக்காங்க. ஓகேவா? மரம்ன்றது ஒரு இடுகுறி பெயர். ஆனா மாமரம்னு குடுத்ததுனால இடுகுறியில இது சிறப்பு பெயர். அடுத்து வெறும் காடுன்னு குடுத்தா, அது இடுகுறியில பொதுப்பெயர். அதே இது கருவேலங்காடு அப்படின்னு பர்ட்டிகுலரா மென்ஷன் பண்ணியே குடுத்துட்டாங்க. அது அந்த காடு தான். இத வந்து நம்ம வேற எதுவும் பொதுப்படையா சொல்லவே முடியாது. இப்ப இந்த மாதிரி குடுத்தா, அது இடுகுறி சிறப்பு பெயர். இப்ப உங்களுக்கு 2க்கும் புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப இதே மீனிங்ல தான் அடுத்ததும் வரும். பொதுப்பெயர். சே காரணப் பெயர். சரியா? காரணப் பெயரும் அதே மாதிரி நம்மளுக்கு இடுகுறி பெயர் வந்து அர்த்தமில்லாம, மீனிங் இல்லாம வச்சிருக்கிறது வந்து இடுகுறி பெயர் அப்படின்னா, காரணப் பெயர் என்னவா இருக்கும்? ஒரு காரணத்தோட வச்சிருக்கிறதுனால அது காரணப் பெயர். நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரணப் பெயர் எனப்படும். புரியுதா? அப்ப என்னன்னா, எடுத்துக்காட்டு நாற்காலி. நாற்காலின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு 4 கால் இருக்கிறதுனால அதுக்கு நாற்காலின்னு பேர் வந்துருச்சு. சரியா? முக்காலின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம். முக்காலி 3 கால் இருக்கும். அந்த மாதிரி 2 வீலர், 3 வீலர், 4 வீலர் நம்ம சொல்றோம் இல்லையா? பர்ட்டிகுலரா அதுக்கு அந்த அத்தன வீல் இருக்கிறதுனால அந்த பேர் வந்துச்சு. அது மாதிரி நாற்காலின்னு வச்சாங்கல்ல, அது ஒரு காரணத்துக்காக. அதனால காரணப் பெயர். கரும்பலகை. கருப்பா இருக்கிறதுனால பிளாக் போர்டுன்னு பேர் வந்துச்சு. கரும்பலகைன்னு. அப்ப இந்த மாதிரி காரணம் கருதி வச்ச பேருக்கு பேரு க காரண பெயர். இதுலயும் 2 டைப் இருக்கு. காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். பொதுப்பெயர்னா காமனா இருக்கும். சிறப்பு பெயர்னா பர்ட்டிகுலரா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். பாருங்க காரண பொதுப்பெயர். காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொதுப்பெயர் எனப்படும். பாருங்க பறவை. இந்த எக்ஸாம்பிள் தான் அடிக்கடி குடுத்துட்டே இருப்பாங்க. பறவை அப்படிங்கிறது வந்து ஒரு பறக்கிறதுனால அது பறவை. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எப்பயுமே ஒரு வேர்ட் குடுத்துட்டா, அதுக்கு சிறப்பு இடுகுறி பெயரா, காரண பெயரான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அதுல அது பொது பெயரா, சிறப்பு பெயரான்னு கண்டுபிடிங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். பாருங்க. காரண பொதுப்பெயர்.
காரண பொதுப்பெயர்ல பறவைன்றது ஒரு பறக்கிற விஷயம். பறவைன்னா அதனால காரணத்தோட வச்ச பேரு. ஆனா எந்த பறவைன்னு சொல்லல. பல வகையான கோடிக்கணக்கான பறவை இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவா ஒரு பறவை தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? மயில் பறவை அப்படின்னு குடுத்திருந்தா, இந்த இடத்துல அது காரண சிறப்பு பெயர். வெறும் பறவைன்னு குடுத்தனால இது பொதுப்பெயர். அணி ஓகேவா? அணின்றது நம்ம படிச்சிருக்கோம். எத்தனையோ வகையான அணிகள் இருக்கு. ஓகேவா? அணியிறதுனால அது அணி. அணிகலன் சொல்லுவோம் இல்லையா? அததான் அணின்னு குடுத்துருக்காங்க. அணிகலன். அப்ப நான் வந்து ஒருத்தர் அணியிறதுனால அது அணிகலன். ஆனா எந்த அணிகலன் அவங்க குடுக்கல. அது கழுத்துல போடுறதா, காதுல போடுறதா எதுன்னு சொல்லல. அப்ப காரண பொதுப்பெயரா இது வருது. அடுத்தது காரண சிறப்பு பெயர். இதிலே மென்ஷன் பண்ணி வந்தா அது காரண சிறப்பு பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் எனப்படும். பாருங்க, வளையல். வளையமா இருக்கிறதுனால அது வளையல்னு பேர் வந்துச்சு. ஓகே, காரண பெயர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது அதுலயும் கையில போடுற வளையல் பர்ட்டிகுலரா அவங்க சொல்றதுனால காரண சிறப்பு பெயர். மரங்கொத்தி. பறவைன்றது காரண பொதுப்பெயர். அதுலயும் மரங்கொத்தின்னு பர்ட்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. அது மரங்கொத்தி பறவை தான் அப்படின்றது. இப்ப பறவைன்றது காரண பெயர். மரங்கொத்தின்றது அதிலேயே சிறப்பு பெயர். வெறும் மரங்கொத்தின்னு குடுப்பாங்கப்பா. நீங்க பறவைன்னு நான் குடுத்தா தான் காரண பெயர்ன்னு கண்டுபிடிப்பேன்னு சொல்லக்கூடாது. மரங்கொத்தின்ட்டாலே மரங்கொத்தின்றது ஒரு பறவை. பறவைன்றது ஃபர்ஸ்ட்டு காரண பெயர். அதுல இது சிறப்பு பெயர்ன்னு நீங்க சொல்லணும். புரியுதா? ஒன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்து எப்பயுமே உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பின்னாடி புக் பேக் குடுத்துருக்காங்க பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அத ஒரு தடவ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னும் ஈஸியா இருக்கும். இடுகுறி பெயரை வட்டமிடுக. இடுகுறி பெயர் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இடுகுறி பெயர்னா எப்படி இருக்கணும்? காரணமே இல்லாம வச்சதா இருக்கணும். அப்ப மண் அதான் வந்து இடுகுறி பெயர். பறவை, முக்காலி, மரங்கொத்தி எல்லாம் ஒரு ரீசனுக்காக வச்சது பேரு. அதனால அதெல்லாமே காரண பெயர்ல வந்துரும். அடுத்தது காரண பெயரை வட்டமிடுகன்னு கேட்குறாங்க. காரண பெயர் இதுல எதுனா வளையல். வட்டமா இருக்கிறதுனால வளையமா இருக்கிறதுனால வளையல்னு பேர் வந்துச்சு. மத்ததெல்லாம் பாருங்க மரம், சுவர், யானைன்னுலாம் ஒரு அர்த்தம் இல்லாம வச்ச பேர்கள். அதெல்லாமே இடுகுறி பெயர். இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. இடுகுறி சிறப்பு பெயர். ஃபர்ஸ்ட்டு இடுகுறி பெயர்னா என்ன? மீனிங் இல்லாம இருக்கணும். ஓகேவா? வயல் இது வாழை அப்படிங்கிறது இப்ப வயல்ன்றதும் இடுகுறி பெயர் தான். வாழைன்றதும் இடுகுறி பெயர் தான். மீன் கொத்தி, பறவை இதெல்லாமே வந்து காரண பெயர்கள். அதனால இது 2ம் வராது ஸ்டார்ட்டிங்லயே. ஓகேவா? இது காரண சிறப்பு பெயர். இது வந்து காரண சிறப்பு பெயர். இது காரண பொதுப் பெயர்ல போயிரும். அதனால இந்த 2 ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிருங்க. பாருங்க இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக அப்படின்னா இது 2 வரும். இதுலயும் சிறப்பு பெயர். வயல்ன்றது எந்த வயலா வேணாலும் இருக்கலாம். நெல்லு வயலா இருக்கலாம். வேற எந்த வயல் வேண்டாலும் இருக்கலாம். அதனால இது வந்து என்ன வந்துரும்? இடுகுறியிலேயே பொதுப் பெயர்ல போயிரும். இந்த வாழைன்றது தான் இடுகுறி சிறப்பு பெயர். புரியுதா? நீங்க அப்படி பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, இதுல இருக்க புக் பேக் மட்டும் பார்த்துடலாம். ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரி கனிவு காண்போம், துரிசரு கனிவு காண்போம், வன்புகழ் கொடையிற் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம். இதை சொன்னது வந்து முத்தரையனார் அப்படிங்கிற ஒருத்தர். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இந்த காண்போம் காண்போம்னு வந்தாலே முத்தரையனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் ஒரு மலேசியா கவிஞர். மலேசியாவில் வசிச்சுட்டு இருக்க ஒரு தமிழ் கவிஞர் தான் இவர். அவர் எழுதின பாடலை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்க எதையுமே நீங்கள் படிக்க வேண்டாம்ப்பா. அடுத்து டேரெக்டாக எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக கலைச்சொல் அறிவோம் வந்துடுங்க. கலைச்சொல் அறிவோம்ல நம்மளுக்கு ஒரு கொஷினாவது எப்பயாவது வந்துட்டே இருக்கும். அதனால எல்லாத்தையும் ஒரு தடவை படி. மனப்பாடம் நீங்கள் எழுதி வச்சு உட்காந்து மனப்பாடம் பண்ணி மாற்றி மாற்றி ஒப்பிச்சிட்டுலாம் இருக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. ஆன்சரை பார்க்கும்போது கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். அறக்கட்டளை, ட்ரஸ்ட், தன்னார்வலர், வாலண்டியர், இளம் செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ், சாரண சாரணியர்,
ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் ஸ்கூலில் நம்ம பண்ணியிருப்போம் ஓகேவா, இந்த ஜூனியர் ரெட் கிராஸு, ஸ்கவுட்டு, கைட்ஸ் எல்லாமே. சமூக பணியாளர் அப்படின்னா சோஷியல் ஒர்க்கர். இதுதான் இதில் கொடுத்துருக்குது. இதுலேயே இந்த யூனிட்டில் வந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்தே பார்த்துருவோம். திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இல்லாட்டியும் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தவங்களுக்கு கூட திருக்குறள் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா திருக்குறளையும் கம்பல்சரி பார்த்துருங்க. உங்களுக்கு வந்து நான் பின்னாடி திருக்குறளுக்கு மட்டும் புக்கில் இருக்க திருக்குறளை மட்டும் தனியாக பிரித்து ஒரு பிடிஎஃபாக தனியாக கொடுத்துட்றேன். அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப் 1 படிக்கிறவங்கெல்லாம் தமிழ் ஜென்ரல் தமிழ் படிக்க மாட்டீங்க இல்லையா, அப்போ அந்த திருக்குறளை மட்டும் படிச்சுட்டு போயிருங்க. அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க அந்த பிடிஎஃபை பின்னாடி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பின்னாடி கொடுக்குறேன்னு சொல்கிற எல்லாமே உங்களுக்கு இன்னும் ஒரு 3 monthsக்குள்ளே வந்துடும். நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு கடைசி நாள் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க. 3 monthsக்குள்ளே எல்லாமே. ஏன்னா நாங்கள் இப்போ தான் புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்க யூடியூப் சேனல் இல்லையா, அதனால் எல்லா வீடியோஸும் போட்டுகிட்டே இருக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிடும். அப்போ தான் அவங்க நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, திருக்குறள் அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து 2 பாட்டு கொடுத்துருக்காங்க. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற, உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே. அதாவது நான் ரொம்ப அறப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு யாராவது ரொம்ப பேசிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாருன்னா, மனசுல தப்பு உன் மனசுக்கு நீ தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சா கரெக்டு தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தான் சொல்றாரு. மனசுல குற்றம் இல்லாம இருக்கிறது தான் சிறந்த அறம். அந்த குற்றம் மனசு வந்து சொல்லுவாங்கல்ல, நீ மனசு ஃபுல்லா அழுக்கு வெளியே நல்லவமே நடிக்கிறேன். மனசுல குற்றம் இல்லாம இருந்தாலே போதும். நான் யாருக்கும் பெருசா நல்லது செய்யணுன்ற அவசியம் இல்லை. அதுவே ஒரு சிறந்த அறம் தான். மற்ற எல்லாமே சும்மா வாய் பேச்சு தான், வெறும் ஆரவாரம்ல, சும்மா வெறும் சத்தம் தான் அப்படின்றாரு. அடுத்தது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். ரொம்ப முக்கியமான குறள். இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது மீனிங்ஸ் இதில் இருக்கும் பாருங்க. அப்படி அப்படியே டைரக்டா நீங்க மேட்ச் பண்ணிக்கோங்க. அழுக்காறு அப்படின்னா பொறாமை, அவா அப்படின்னா பேராசை, வெகுளினா சினம், இன்னாச்சொல்னா கடுஞ்சொல். இந்த 4 மீனிங்குப்பா. இதவே கேட்பாங்க. அழுக்காறுனா என்ன அப்படின்னு கேட்பாங்க, அவா வெகுளினா என்ன, இன்னாச்சொல்னா என்னன்னு கேட்பாங்க. சரியா? இல்லை இதில் சினம் என்னும் சொல்லை குறிக்கும் வார்த்தை எது அப்படி கேட்டுருவாங்க. அப்போ வெகுளின்னு கீழே ஆப்ஷனில் இருக்கும். அப்படி கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சான்சஸ் இல்லை, கேட்டிருக்காங்க ஒரு டைம். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய 4ம் இல்லாமல் வாழ்வதே அறம். அறம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அது எது அப்படின்னா, பொறாமை குணம் இருக்கக்கூடாது, மற்றவங்கள பார்த்து பேராசைப்படக்கூடாது, தேவையில்லாமல் கோபப்படக்கூடாது. ஏன்னா கோவமே படக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அது மனித இயல்பு. சரியா? தேவையில்லாத கோபங்கள், கடுஞ்சொல் பேசுதல், முடிஞ்ச வரைக்கும் நம்ம வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணி பேசணும். ஓகேவா? இதுதான் வந்து உண்மையான அறம்னு சொல்றாரு. அடுத்தது ஈகை. வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. பாருங்க, நீங்க திருக்குறளை வாசிக்கும் போதே உங்களுக்கு அந்த அர்த்தம் அப்படியே தெரியணும். அந்த அளவுக்கு மைண்டில் நீங்கள் தனியாக போய் மீனிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு மீனிங் தெரியணும். செகண்ட் டைம் நீங்கள் அந்த வார்த்தைகளோட இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம்னு புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா, அடுத்து தெரியாத குறளை கூட உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியும். இதைத்தான் அவரோட நடையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். திருவள்ளுவரோட இப்போ ஒருத்தர் கூட பழக பழக அவங்க வந்து வேற தமிழே வேற பல தமிழ் இருக்கு இல்லையா, சென்னை தமிழ், கோயம்புத்தூர் தமிழ், மதுரை தமிழ் நிறைய இருக்கு. அந்த அந்த வேற மாதிரி பேசுறவங்க கூட கொஞ்ச நாள் நம்ம பழகுனேனே அவங்களோட புதுசா அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாமே நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்படிதான் இவங்க இதுதான் சொல்ல வராங்கன்றது. அது மாதிரி தான் திருக்குறளை நீங்க ஒரு 6th 7th 8th வரைக்கும் அந்த வார்த்தைகளை நல்ல மீனிங்கோட கம்பேர் பண்ணி அந்த இதை வாசிக்கும் போதே உங்களுக்கு புரியிற மாதிரி புரிஞ்சு பழகுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹையர் கிளாஸில் இருக்கிறத படிக்கும்போது உங்களுக்கே வாசிக்கும் போதே புரிஞ்சிடும். இல்லை நீங்கள் டைம் உங்களுக்கு நிறையா இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அர்த்தத்தை பார்க்காதீங்க. திருக்குறளை வாசிச்சுட்டு அதில் வந்து என்ன மீனிங் சொல்ல வராங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு நீங்களே 2-3 வாட்டி அதை ரீட் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருக்குறள் புக்கில் இருந்து வரணும் அப்படிங்கிறது தான் சிலபஸ். பட் என்னன்னா மோஸ்ட்லி அப்படி வர்றது இல்லை.
1330 குறள்ல இருந்து அவங்க எங்கேயாவது ஒண்ண கூட கேட்டு வைக்கிறாங்க. அப்ப நமக்கு தெரியாத குறள் வந்தா கூட அங்க போய் நம்ம அத வந்து அட்டெண்ட் பண்ணக்கான ஒரு கெப்பாசிட்டிய வளர்த்துக்கிறணும். சரியா? அதுக்கு தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி அ மொத படிக்கும்போதே நீங்க இந்த மாதிரி படிச்சு பழகுங்க. இந்த பாருங்க, "வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை." கஷ்டப்படுற ஒருத்தவங்களுக்கு குடுக்கறது தான் ஆ ஹெல்ப், உதவி. மற்றெல்லாம் மத்ததெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. ஏதோ ஒண்ண எதிர்த்து குறி எதிர்ப்புனா ஒரு பர்ட்டிகுலரா ஒரு விஷயத்த எதிர்பார்த்து நீ அத செய்றன்னு அர்த்தம். இவ்வளோதான் அதோட மீனிங். நம்மளுக்கு அந்த இத வாசிக்கும்போதே புரியணும். சரியா? ஓகே. "இல்லாதவர்க்கு தருவதே ஈகை ஆகும். மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும்." இப்ப அது வந்து நல்ல ஒரு அர்த்தம். நீங்க திருக்குறள மட்டும் நல்லா புரிஞ்சு படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஒருத்தரால இவ்வளோ விஷயத்த யோசிச்சு எழுத முடியும் அப்படிங்கிறது உண்மையிலே அதிசயமா இருக்கும். ஏன்னா, நம்ம வந்து இப்ப நான் என்கிட்ட கேட்டா ஒரு 10 அட்வைஸ் குடுப்பேன். ஓகேவா? அது என்னோட வாழ்க்கையில ஏதோ நான் பட்டு திருந்துனதா இருக்கும். இன்னொருத்தர் இன்னொரு 10 விஷயம் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில உணர்ற விஷயங்கள் கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா இவரு 1330 குறள்லன்னா 1300 விஷயம் சொல்லியிருக்காரு. 330. அவ்வளவையும் ஒருத்தர் அவர் வாழ்க்கையில இவ்வளவு உணர முடியுமா? இவ்வளவு விஷயங்கள சொல்ல முடியுமான்றது ஆச்சரியமா இருக்கும். இதுல பாருங்க, அவர் ஒரே வார்த்தைய சொல்றாரு. நம்ம அ ஒரு கஷ்டப்படுறவங்க, அவங்கனால திரும்ப அந்த காச நம்மளுக்கு திருப்பி தர முடியாதுன்னு தெரியும். அவங்க எந்த சூழ்நிலையிலயும் நம்மளோட கஷ்டத்துல வந்து நம்மளுக்கு கை குடுக்க முடியாது. ஏன்னா, அவங்களோட நிலைமை வந்து கொஞ்சம் கம்மி தான். நம்மளுக்கு செய்ய முடியாத அளவு நிலைமையில தான் இருக்காங்க. அப்படின்னு தெரிஞ்சு செய்றோம் பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான ஈகை. இப்ப வீட்டுக்கு அ பிச்சை கேட்டு வராங்க இல்லையா? அவங்களுக்காக நம்ம குடுக்குறோம். அப்ப குடுக்கும்போது என்ன செய்வோம்? என்னைக்காவது ஒரு நாள் இவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆவாரு அப்படின்னு நெனச்சா குடுக்குறோம்? இல்ல. அப்போ அது வந்து உண்மையான ஈகை தான். ஆனா, இதே இது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ, எதுத்த வீட்டுக்காரங்களுக்கோ, ரிலேட்டிவ்ஸ்க்கோ நம்ம ஒண்ணு சொல்றோம்னு வச்சுக்கோ, ஒண்ணு குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நம்மளுக்கு உதவுவாங்கப்பா, அப்படின்றத மைண்ட்ல வச்சு தான் அத செய்வோம். அது வந்து உண்மையான ஈகை கிடையாதுன்னு சொல்றாரு. அடுத்தது, "ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர்." அதாவது இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள். இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு குடுக்குறதே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது வந்து நம்மளுக்கு நெறைய மகிழ்ச்சிய குடுக்கும். மனசுல நெறைய திருப்திய குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த இன்பத்த மத்தவங்களுக்கு குடுக்கறதுனால ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாத்தியா? அந்த இன்பத்த உணராதவங்க, கடைசி வரைக்கும் பொருள சேர்த்து, சேர்த்து, சேர்த்து வச்சு, கடைசில ஒரு கட்டத்துல அத ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இழந்தும் போயிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது "இன்னா செய்யாமை" அப்படிங்கிறதுலருந்து பாடல். அதாவது நான் 80ஸ், 90ஸ் டைம்ல எல்லாம் சின்ன வயசுல நம்ம சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் எப்படி குடுத்துருப்பாங்கன்னா, புக்ல இப்ப 6த்துலனா ஒரு அதிகாரம் ஃபுல்லா இருக்கும். 7த்துலனா ஒரு அதிகாரம் ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்ப எப்படி குடுக்குறாங்கன்னா, அப்ப எப்படி 6த்துலருந்து 12த் வரைக்கும் ஒரு 10 அதிகாரம் தான கவர் பண்ண முடியும். அப்ப மத்த எல்லா அதிகாரத்த பத்தியும் தெரியாமவே போயிரும். அதனால இப்ப எப்படி குடுத்துருக்காங்க புக்ஸ்ல ஃபுல்லா, ஒவ்வொரு அதிகாரத்துல இருந்தும் ஒரு 2, 2 பாடல். அப்படின்னும்போது, அந்த அதிகாரத்துல இருக்க எல்லா பாடலும் ஒரே கருத்த தான சொல்லும். கோர் கான்செப்ட் ஒண்ணா தான் இருக்கும். அப்போ ஒரு 2, 2 பாட்டாவது தெரிஞ்சுக்கும்போது, அவங்களுக்கு எல்லா கருத்துக்களையும் சொன்ன மாரி இருக்கும்ன்றதுக்காக, இப்ப இருக்க புக்ல ஃபுல்லா இப்படி தான் குடுத்துருக்காங்க. புது சமச்சீர் கல்வி புக்ல எல்லா அதிகாரத்துல இருந்தும் ஒரு 2, 2 பாட்டு அப்படி வரும். இப்ப இன்னா செய்யாமையிலிருந்து, "இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல்." இது இது தெரியாத ஆளே இருக்க முடியாது. இது ரொம்ப ஈஸியானது தான். "நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வது தான் அவரை தண்டிக்கும் வழியாகும்." நமக்கு கஷ்டப்படுத்துனவங்களுக்கு கூட நம்ம நல்லது செஞ்சுட்டு போயிட்டா, அவங்க வெட்கப்பட்டு அவங்களேவும் ஆ வந்து அது வந்து வெட்கப்படுவாங்க. திரும்ப அந்த தப்ப செய்யறதுக்கு யோசிப்பாங்கன்னு சொல்றாரு. ஆனா இந்த காலம் அப்படியா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க மாரி தெரியல. கெட்டது செஞ்சவங்களுக்கு கூட திரும்ப திரும்ப நம்ம நல்லதே செஞ்சுட்டு இருந்தா நம்மள இழு அ இ இளிச்சவாயன்னு சொல்லிருவாங்க இந்த காலத்துல. ஓகே. அடுத்தது "அறிவினான் ஆகுவது உண்டோ பிறிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக் கடை." பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. இப்ப மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் வருதுன்னா, அந்த வேதனைய நம்ம உணரணும். அந்த இடத்துல நம்ம இருந்து நம்ம அத அட்லீஸ்ட் அவங்களோட கஷ்டத்த புரிஞ்சுக்கிற, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவாது செய்யணும். அது கூட பண்ணலன்னா, நம்மளுக்கு எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்றதுனால எந்த யூஸும் இல்ல. ஓகேவா? மத்தவங்களோட துன்பம், கஷ்டம், அவங்களோட உணர்வுகள கூட நம்மனால புரிஞ்சுக்க முடியலன்னும்போது, எனக்கு இந்த அறிவு இருந்து என்ன செய்ய? அதத்தான் அவர் சொல்றாரு.
எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் ஆனா செய்யாமை தலை. அதாவது நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. இது பாருங்க பெரிய கருத்து ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருப்பாரு. தப்பு பண்றவங்க எல்லாமே கொஞ்சம் கூட மன உறுத்தலே இல்லாம அப்படி தைரியமாலாம் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு தப்பு பண்ண போறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள அ அதாவது ரொம்ப அத நினைச்சு வருத்தப்படுறவங்களுக்கு அதிகமா உறுத்தல் இருக்கும். ஓகேவா? அதிகமா தப்புகள் செஞ்சு செஞ்சு பழகுனவங்களுக்கு கூட மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தலாவது அவங்க அந்த செயல செய்றதுக்கு முன்னாடி வரும். அந்த மாதிரி உங்க மனசு இது வேணாம், நீ செய்யறது தப்புன்னு உங்க மனசு சொல்லுச்சுன்னா, நீங்க தயவு செஞ்சு அப்படி ஒரு விஷயத்த யாருக்காகவும் சின்ன அளவுல கூட செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க மனசுக்கே அது தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க அத செய்யாதீங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, "ஆமா, அப்படிதான் நான் செய்வேன். எனக்கு தெரியும்" அப்படின்னுவாங்க. அப்ப அவங்க மனசுக்கு தெரியுது அவங்க செய்றது தப்புன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனாலே நீங்க செய்யாதீங்கன்றாங்க. அடுத்தது கொல்லாமை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது. நான் அறம் பண்றேன் அப்படின்றதுக்காக பெருசா காட்டுக்கு போய் தவம் பண்ணி முனிவர் ஆகணுன்ற அவசியம் இல்ல. உன்கிட்ட இருக்கிறது அது எதுவா இருந்தாலும், அத கூட இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணி வாழ்ந்தாலே போதும். அதுவே பெரிய அறம் தான் அப்படின்னு சொல்றாரு. பெரியாரை பிழையாமை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றுதலுள் எல்லாம் தலை. அதாவது ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. அதுவே நம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும். ஆற்றல் உடையவங்கள் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன், வலிமையானவன் அப்படின்றது மட்டும் சொல்லலை இவங்க. அதாவது சிறந்தவர், சான்றோர். ஓகேவா? அப்படி இருக்கிற ஒருத்தவங்கள நம்ம இகழவோ, பழிக்கவோ, நம்மளோட எதிரியாவோ ஆக்கிக்கிற கூடாது. அப்படி நம்ம ஒருத்தவங்கள நல்லவங்கள தேடி தேடி பழகாட்டி கூட, அ அவங்கள இகழாமவாது இருக்கணும். அப்படி இருந்தாலே நம்மளுக்கு எந்த தீங்கும் வராதுன்னு சொல்றாரு. எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். பாருங்க, தீயினால் எரினா தீ. தீயால சுடப்பட்டவங்க கூட பிழைச்சுக்குருவாங்க. ஆனா பெரியவர்களுக்கு தீங்கு செய்வர் தப்ப முடியாது. ஓகேவா? அதுதான் இதோட அர்த்தம். தீயினால சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தீயினால சுட்டவங்க கூட எத்தனையோ பேர் தீய காயத்துலேருந்து தப்பிச்சு இப்போ உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க நெறைய பேர். அவங்க கூட உயிர் வாழ முடியும். ஆனா இப்ப பெரியவங்க வாயில விழுகாதப்பா, அவங்கட்ட திட்டு வாங்காதப்பா, அழிஞ்சு போயிருவ அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு பெரியவங்களுக்குன்னா வயசுல பெரியவங்கள மட்டும் சொல்லல. ஒரு முன்னோர்கள், மூத்தவங்க, வயதுல பெரியவங்க, சான்றோர்கள் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றாரு. ஓகே. இதுல இருக்க புக் பேக் பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும். ஈகை. பிற உயிர்களின் டேஸை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். துன்பத்தை கண்டு. உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். இவ்வளோதான்ப்பா. இதோட இந்த இயல் ஃபுல்லாவே முடிஞ்சுச்சு. இன்னும் ஒரே ஒரு இயல் இருக்கு. அதோட 6th டேர்ம் ஃபுல்லா முடிஞ்சிரும். 6th டேர்ம் ஒன்ஸ் முடிஞ்ச உடனே நானு 6th மொத்தம் 1st டேர்ம்லேருந்து 3rd டேர்ம் வரைக்கும் இருக்கிற எல்லா டாபிக்ல இருந்தும் ஒரு 100 கொஸ்டினை செலக்ட் பண்ணி அந்த ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு குடுத்துருவேன். அது ஒரு ரிவிஷன் அப்படின்ற தனியா ஒரு பிளேலிஸ்ட்டே நம்மளோட சேனல் தமிழ் ரிவிஷன் அப்படின்னு இருக்கும். ஜிகே ரிவிஷன் இருக்கும். அதில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முக்கியமானதுல இருந்தும் ஜிகேன்னா ஒரு டாபிக்ல இருந்தே 100 கொஸ்டின் இருக்கும். அதாவது லைன் பை லைன், ஒன் லைனர் மாரி. அந்த டாபிக்ல நீங்க அத மட்டும் பார்த்தாலே போதும். அந்த ஃபுல் லெசனும் சரியா படிச்ச மாதிரி தான். ஆனா தமிழ்ல அப்படி இல்ல. 6த்லேருந்து 12th வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா, 6th ஃபுல்லா ஒன்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு 100 கொஸ்டின். இல்ல 6th டேர்ம் 1க்கு ஒரு ரிவிஷன், டேர்ம் 2க்கு ஒரு ரிவிஷன் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஷெட்யூல் பிரிச்சு ஒன் லைனரா கொஸ்டின், ஆன்சர் அப்படின்னு இருக்கும். நீங்க ஆடியோவா கேட்டுக்கிட்டாலும் சரி, நீங்க உங்க ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஓகேப்பா? நம்ம சேனல்ல இன்னும் நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரப்போகுது. அதனால புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு இந்த வாட்டி இன்னும் 7 மாசம் தான் இருக்கு. அந்த எக்ஸாம கிளியர் பண்றதுக்கு நீங்க நம்மளோட சேனல மட்டும் ஃபுல்லா ஃபாலோ பண்ணாலே போதும். ஈஸியா கட் ஆஃப் கிளியர் பண்ணலாம். அதுக்கான எல்லா ஐடியா, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, கூடுதல் குறிப்புகள்,
மேக்ஸ் டாபிக் வைஸ் ஒவ்வொரு டைப் மாடல் சம்ஸு எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.